போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, பேச்சன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, பேச்சன்பாக எமை. அனைவருக்கும் வணக்கம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. என்னக்கா இன்னைக்கு டெக்கரேஷன்லாம் ரொம்ப பலமா இருக்கு. உனக்கு தெரியாதா, கணபதி நகர்ல அமைஞ்சிட்டு இருக்க இரக்கத்தின் மாத ஆலய கொடியேற்றம் இன்னைக்கு தான். ஓ அப்படியா? ஆமா. எத்தனாவது திருவிழா அது? இது 14வது திருவிழா. கணபதி நகர்ல இரக்கத்தின் மாத ஆலயத்துல 14வது திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஓ யார் யாரெல்லாம் வராங்க அப்போ? நமது பாசமிகு பங்கு தந்தை பாலசாமி அவங்க வராங்க. ஓ அதுக்கப்புறம் அவங்க கூட சிறப்பிக்க நிறைய ஃபாதர்ஸ் வராங்க. நல்ல கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். டான்ஸ், சாங், டிராமா எல்லாமே நடக்கும். அப்ப இன்னைக்கு ஃபுல்லா ஃபன் தான் போலயே. ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. சரி, இன்னைக்கு கொடியேற்றம் எப்படி நடக்கும்? கொடியேற்றமே ஃபர்ஸ்ட் பவனி வழியா மாதாமா கொடியை ஏந்திட்டு வருவாங்க. அப்புறம் தான் கொடியேற்றமே நடக்கும். அந்த பவனியே ஒரு பெரிய ப்ரோக்ராம் மாதிரி அவ்வளவு சிறப்பா செய்வாங்க அன்பிய மக்கள். இன்னைக்கு ராணிமரி அன்பியை சிறப்பிக்கிறாங்க. அந்த அன்பிய மக்கள் அந்த கொடியேற்ற பவனியை சிறப்பா செஞ்சு கொடியேற்றுவாங்க. அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நாளைக்கு தேர் திருவிழா நடக்கும். அப்ப குழந்தை சம்மல் அன்பியை சிறப்பிப்பாங்க. 3வது நாள் 2 அன்பியமும் சேர்ந்து அன்பிய விருந்து சிறப்பிப்பாங்க. அதோட நம்ம திருவிழா முடிவு பெற்றோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் போலயே. ஆமா, கண்டிப்பா 3 நாளுமே நல்லா இருக்கும் திருவிழா. இன்னைக்கு நம்ம கொடியேற்றம் தான் சிறப்பா நடக்கும். பவனி வழியா நடக்கும். நம்ம போலாமா? கலந்தரியே வாழ்க. மரியே வாழ்க. கொடி பவனிக்கான முன்னுரை. நாம் அனைவரும் கொடி பவனி முன்னுரைக்கு செவிமடுப்போம். கொடி பவனி முன்னுரை. அன்பிற்கினிய அன்னை மரியின் பக்தர்களே, இங்கு பங்கு மக்களே, அனைத்து அன்பிய குடும்பங்களே, இறைவனின் பேரன்பும் இரக்கத்தின் மாதாவாக விளங்கும் அன்னை மரியாவின் பரிந்துரையும் நாம் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் பவனியாக எடுத்து செல்லும் இந்த திருவிழா கொடி இறைவனின் அன்பையும் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் நமது மத்தியில் பறைசாற்றும் ஒரு புனித அடையாளமாகும். இந்த பவனியில் பக்தியுடனும் ஒழுங்குடனும் பங்கேற்று நாம் அனைவரும் அன்னை மரியாவின் ஆசிரையும் பரிந்துரையையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது பாடலுடன் கொடி பவனியானது நமது ஆலயத்தை நோக்கி வரவிருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் பக்தியோடு இதில் பங்கேற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மலர்களுடனும் மலர்களை தூவ கொடி பாடலுடன் அன்னை மரியாளின் கொடி மலர்களுடனும் மலர்களை தூவ கொடி பாடலுடன் அன்னை மரியாளின் கொடியானது நம்மை நோக்கி வருகின்றது. அன்னையே தாயே, கொடியேற்ற முன்னுரை தயாராக இருக்கவும். ஆரோக்கிய மாதாவே அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா.
கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. நாங்கள் அனைவரும் கூடி இருக்கின்றோம் தகப்பனே. ஞாலத்தை படைத்த எங்கள் அன்னையின் திருவுருவம் தாங்கி இந்த கொடி பறக்கும் இடமெல்லாம் அன்னையின் ஆசீரும் அன்னையின் வல்லமையும் அன்னையின் அற்புதமும் பெருகி விட வேண்டுமா இன்னைக்கு மன்றார்க்கும் தகப்பனே. இதோ இந்த கொடியின் மூலமாக இங்கு பக்தர்களுக்கு அனைத்து மக்களுக்காக பறக்கின்ற இந்த கொடி பறக்கின்ற இடமெல்லாம் அது ஆசீரும் பரவட்டும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். கொடியேற்ற முன்னுரை. அன்பிற்கினிய அருட்தந்தையர்களே, சகோதரிகளே, அன்பியங்களின் பொறுப்பாளர்களே, பங்கு மக்களே, அனைத்து அன்பிய குடும்பங்களே, வந்திருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளே, இறை மக்களே, இன்று நம் இரக்கத்தின் மாதா சிற்றாலயத்தின் வரலாற்றில் மீண்டும் ஒரு அற்புதமான நாள். அருளும் ஆனந்தமும் நம்பிக்கையும் இறை ஆசீரும் நிறைந்த ஒரு புனிதமான நாளும் நேரமும் இன்று. பிறர் நலம் விரும்பி அன்னை மரியா என்ற திருவிழா கருப்பொருளோடு நாம் அனைவரும் ஒன்று கூடி நிற்கின்றோம். இன்னும் ஒரு சில நொடிகளில் வானை நோக்கி உயரப்போகும் இந்த திருவிழா கொடி வெறும் ஒரு துணி அல்ல. இது நம்பிக்கையின் கொடி. இது நம் ஜெபங்களின் கொடி. இது நம் கண்ணீரையும் ஏக்கங்களையும் கனவுகளையும் இறைவனின் திருப்பாதத்தில் எடுத்து செல்லும் அருள் கொடி. இந்த கொடி உயரும்போது நாம் உள்ளங்களும் இறைவனை நோக்கி உயரட்டும். அது பறக்கும் ஒவ்வொரு நொடியும் நம் இதயங்களில் இறை நம்பிக்கையின் தீபம் இன்னும் பிரகாசமாக எரியட்டும். இப்போது அனைவரும் பக்தியுடனும் ஜெப உள்ளத்துடனும் இந்த கொடியை உற்று நோக்குவோம். இரக்கத்தின் மாதாவின் பரிந்துரையை வேண்டி நமது அருட்தந்தையர்கள் இந்த திருவிழா கொடியை ஏற்றுவார்கள். நாம் அனைவரும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இரக்கத்தின் அன்னையே உமது நாமம் வாழ்க என்று உரக்கச் சொல்லுவோம். மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கொடியானது வானத்தை நோக்கி உயர்கின்றது. கொடி பாடலுடன் நாம் இந்த கொடியினை உயரே ஏற்றுவோம். அருட்தந்தை ஜான்சன் அவர்கள் இந்த மாதாவின் கொடியை ஏற்றி நமது ஆலய திருவிழாவை துவங்கி வைப்பார்கள். கொடி பாடல் போடுவோம். பார்த்தவர்களாய் கைகளை உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க,
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வானத்தை நோக்கி உயர்ந்து பறக்கின்ற நமது அன்னை மரியாளின் கொடியை நோக்கி உறக்க சொல்லுவோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒவ்வொருவரின் குடும்பத்தை அன்னை மரியாவின் கரத்தில் ஒப்படைத்தவர்களாய் உறக்க சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க,